நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிக் பாஸ் சாக்ஸி இருக்காங்களே, அவங்க வந்து சொன்ன அது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஃபேஸை நம்ம ரொட்டீனாக நம்ம செஞ்சுட்டே வரும்போது முகம் நல்லா பளபளவாகும், நல்லா க்ளோயிங் ஆகும். இதுக்கு எந்த க்ரீமே காசு போட்டு, விலை உயர்ந்த காசு போட்டு எந்த க்ரீமே வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன சீக்ரெட்டை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆலோவேரா ஜெல் எடுத்துக்க சொன்னாங்க. அதாவது வீட்டில் வளர்க்குற ஆலோவேரா இருந்தாலும் நம்ம வீட்டில் கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணணும். அந்த எல்லோ கலரில் இருக்கிறது நல்லா வாஷ் பண்ணுற அளவுக்கு அந்த எல்லோ கலரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர், அந்த அதை பார்க்குறக்கு க்ரீனாக தெரியும், ஆனால் கட் பண்ணி எடுத்தோன்னா ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கிற சொல்கிறாங்க. அப்படி நம்ம வீட்டில் ஆலோவேரா செடி இல்லை அப்படின்னா கடையில் ஆலோவேரா ஜெல்னு இருக்கும். அதுவும் நம்மளுடைய சாப்பாடு வடிப்போம்ல, சோறு வடிக்கக்கூடிய அந்த வடித்த தண்ணி, அதை வடித்த கஞ்சியும் சொல்லுவோம் நாங்கள். அந்த வடித்த கஞ்சியும் இந்த ஆலோவேரா ஜெல், அந்த ஜெல்லையும் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி ரெண்டையும் நல்லா மிக்ஸ். நான் டெய்லி மார்னிங் அந்த ஐஸ் கட்டி எடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு என்னோடய வேலையை, கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அதை போட்டுக்கிட்டே நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ இதுக்குன்னு நான் டைம் எடுத்து நான் இது பண்ண மாட்டேன். காலைல எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் கியூப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அடுத்து என்னோடய கிச்சனில் பாத்திரம் வளர்க்குற வேலை, காய் நறுக்கிற வேலை, இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆகிட்டு கொஞ்சம் காஞ்சு ஒரு 50 மினிட்ஸ் இல்லைனா 30 மினிட்ஸ் சில நேரத்துக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மறந்து நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைம் செட் பண்ணி எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி கூட டைம் பார்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. அதனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு ஆலோவேராவே பிடிக்காது, அதாவது கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணுறதே பிடிக்காது. இல்லை எனக்கு கத்தாழை எங்கள் வீட்டில் இல்லைங்க, நான் கடையிலையும் போய் வாங்க முடியாதுங்க, அப்போ என்ன நான் பண்ணுறது அப்படின்னா, வெறும் வடித்த கஞ்சி நல்லா சில பேர் சாதம் நிறையாவும் தண்ணி கொஞ்சமாகவும் ஊற்றிருக்கும் போதே வடிக்கும் போதே கட்டி ஆயிரும். அந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டைரெக்டாக எடுத்து டெய்லி நீங்கள் ஃபேஸுக்கோ உங்களுடைய உடம்புக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாவே உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாருங்க. உங்கள் முகத்தில் ஒரு பளபளப்பு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன திடீர்னு உங்களுடைய ஃபேஸ் பிரைட்டாக இருக்கே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த சீக்ரெட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வடித்த கஞ்சியை நம்ம எல்லாருமே தூக்கி போட்டுட்ருக்கோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வடித்த கஞ்சியை அப்படி ரொம்ப லிக்யூடாக தான் இருக்குன்னா அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சு ஐஸ் கியூப் அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேயில் ஊற்றி வச்சு டெய்லி மார்னிங் அந்த வெறும் வடித்த கஞ்சி ஊற்றி வச்சு அந்த இதை நீங்கள் டெய்லி ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தாவே போதும். ஃபேஸில் அவ்வளோ ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. வேறு எந்த க்ரீமே நீங்கள் போட தேவையில்லை. மூஞ்சி அவ்வளோ பளபளன்னு பிரகாசமாக சொலிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த வடித்த கஞ்சியில். நான் இப்போ எடுத்து அப்ளை பண்ணுறது வெறும் வடித்த கஞ்சி தண்ணி தான். இது கொஞ்சம் கெட்டியாக இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. தண்ணியாக இருந்தாலும் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது பிடிக்காது. அதனால் சில கிராமத்தில் இருக்கவங்க ஃப்ரிட்ஜு சில வீட்டில் இருக்கவங்க, சில வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது.
சிட்டியில் இருக்கவங்க வீட்லேயும் சில வீட்டில் இருக்கும் இருக்காது, கரண்ட் இருக்கும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி இஷ்யூக்கான என்ன சொல்கிறேன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல ஐயோ ஃப்ரிட்ஜில் வச்சு தானே யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து டேரெக்டாக, அதாவது வடித்த கஞ்சி இருந்து டேரெக்டாக இருந்துச்சுன்னு நம்ம எப்போ அது யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே பளபளன்னு இருக்கும். பாருங்களே அந்த பாருங்களேன், அதை அப்ளை பண்ண உடனேயே ஒரு பளபளப்பு தெரியும் நம்ம கையில். ஆனால் நம்ம நல்லா காய விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு அந்த அந்த வடித்த கஞ்சியில் உள்ள அந்த ஸ்டார்ச் அந்த அதில் உள்ள எல்லா சத்துமே நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கையும் நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை அப்ளை பண்ணி பாருங்களே, பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லும் போது தெரியாது, அவங்கவுங்க செஞ்சு பார்க்கும்போதே அவங்க அந்த ஃபீலை வந்து உணர முடியும். ஸோ வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சொன்னேங்கிறதுக்காவது செஞ்சு பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் தரும். இவ்வளோ நாள் எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். நம்ம வெளியில் போய் எவ்வளவோ காசு செலவு பண்ணி வாங்கிட்டுருக்கோம். இந்த வடித்த கஞ்சியை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு தருது. அது தடவும் போதே வந்து அவ்வளோ ஒன்று சொல்லுது, நல்லா வளவலன்னு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. தேங்க்யூ.